ஐயா, இப்போ தலைவிதிக்கும் ஒரு மனிதனுக்கு யதார்த்தமாக நடக்கக்கூடிய மரணத்திற்கும் தொடர்பு இருக்குங்களா? கண்டிப்பாக தொடர்புமா. தலைவிதி தான் ஒருத்தனுடைய மரணத்தை நிர்ணயிக்குது. தலைவிதி தான் ஒருத்தன் ஓஹோன்னு வாழறதுக்கு நிர்ணயிக்குது. எல்லாமே விதி தான் வழிவகுக்குது. அந்த விதியினுடைய குழந்தை தான் மதி. அந்த மதி இடையில் விளையாடும். ஆனால் ஒரு நாள் அந்த மதி போய் விதியில் சேரும்போது மனுஷனுடைய வாழ்க்கை முடியும். அப்போ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யார்கிட்டயானு போய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, உனக்கு இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கு, அதனால உனக்கு இந்த பிரச்சனை வருது, நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கு ஏதானு பூஜைகளாலையும் சரி பண்ணவே முடியாது. சரி பண்ணியிருந்தால் உலகத்தில் யாரும் துன்பப்படவே மாட்டோம். இப்போது நான் வசதியாக வாழறேன், ஆனால் 4 பேர் ஏழை இருக்கிறோம். நான் போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், இப்போ நான் இப்படி வசதியாகிறேன், பரவாயில்லைங்க, உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது, உங்களுக்கு நல்ல ஒரு விதி இருக்குது, உங்கள் கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகுது, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, சரி. 4 ஏழை கஷ்டப்படுறான், அப்போ அவனுக்கு சாதகமாக ஆக்கி கொடுக்கலாமே, முடியுமா? முடியாது. அப்போது நான் வசதியாக வாழறதுக்கு என் விதி, அவன் ஏழையாக வாழறதுக்கு அவன் விதி, இது ரெண்டுக்கும் நடுவில் மதி விளையாடுது. அதனால் விதியும் மதியும் சேர்ந்து தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை தவிர யாராலையும் யார் வாழ்க்கையும் சரி பண்ண முடியாது. இப்போது இன்றைக்கி கோர்ட்டில் போனீங்கன்னா சாதாரண மற்ற கேஸுங்களை விட வேறு கேஸ் பண்டல் தான் ஜாஸ்தி இருக்குது இல்லையா? அப்போது இதெல்லாம் சரி பண்ணிடலாமே, யாராலையும் சரி பண்ண முடியலையே. பேசுறது நான் கூட நீ ஏதாவது உன் கஷ்டத்தை சொன்னீங்கன்னா ஆறுதல், உன் மன ஆறுதலுக்கு 4 வார்த்தை சொல்லுவேன். அதனால் அது நிஜம் இல்லை. அதனால் நீ படுற கஷ்டம் நீ பட்டு தான் ஆகணும், நான் அனுபவிக்கிற கஷ்டத்தை நான் அனுபவிச்சு தான் ஆகணும். இதுதான் விதி. விதின்னா முடிவுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்து கோவிலில் இந்த ராஜகோபுரம் அப்படின்றது எல்லா கோவில்களையும் இருக்குது. அந்த மாதிரி ராஜகோபுரம் வைக்கிறதுக்கு என்ன பலன்? நம்ம அதை கும்புறதுனால நமக்கு என்ன பலன்? கோபுரத்தை கும்பிட்டா கோடி புண்ணியன்னு வாங்க, குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியன்னு வாங்க. கோபுரம்ன்றது நீ தான், குருன்றது நீ தான். கோபுரம்னா உன் தலை. அதனால தான் சொன்னான், ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே. வாயே வாசப்படி, தலையே கோபுரம். கடவுள் தெய்வம் எங்குதுன்னா இதயத்தில் தாங்குது. வாய் தான் வாசுப்படி, தலை தான் கோபுரம். இதை நீ பார்த்துட்டீங்கன்னா உனக்கு புண்ணியம். இதை பார்க்க முடியாது, அதை போய் பார்த்துன்னுக்கிற, இவ்வளோதான் வித்தியாசம். சரி, இப்போ அடுத்து நவக்கிரகங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஒரு பெயர்ச்சிகள் நடக்குது. அப்போ இந்த ஜாதகத்துல இருந்து அந்த ஜாதகம் அது தெரியும். இங்க இருந்து அந்த பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வர, பக்கத்து வீட்டு அக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வர, இது ஜோசியம் சொல்லிங்கிறான், நீ நம்பிக்கின்னுக்கிற. கற்பனைக்கெல்லாம் நம்ம காரணம் சொல்லக்கூடாது. ஆதியில் வானசாஸ்திரம்னு எழுதணும். இந்த கிரகங்கள் மாறுதல் எப்படி மாறுது, எந்த திசையில் மாறுது, அதை பார்த்து எழுதணும். இப்போ இது மனுஷனுக்கெல்லாம் எழுத முடியாது, அது கிரகத்துக்கு, மனுஷனுக்கு எழுத முடியாது. அந்த கிரகங்கள் இன்னைக்கு எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி மனிதனுடைய வாழ்வுடான்னா அதுதான் இன்னைக்கு நடந்துங்குது. மனுஷன் கொடூரமாக ஆக ஆக இயற்கையும் கொடூரமாக மாறிக்கினுக்குது. ஆனால் உன் வாழ்க்கையை மாற்றிட முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. உலகத்தில் எல்லா ஜோசியனும் சேர்ந்து ஒரு ஏழை கூட இல்லாதாக்கிடலாம், முடியுமா? முடியாது. ஏன்னா ஜோசியனே அந்த தொழில் சேர்த்து பொழப்புக்கு தான், இல்லைன்னா அவனுக்கு ஏன் அந்த தொழில்? அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்கிற மாதிரி அவன் ஜோசியும் ஒரு தொழில். அப்போ நவகிரகங்கள்னா நீங்கள் என்ன சொல்லுங்க? நீ தான் நவகிரகம். 9 நவ துவாரங்கள் தான் நவகிரகம். மனித உடம்புல 9 நவ துவாரங்கள் இருக்குது. அந்த நவ துவாரங்கள் தான், நவம்னா 9 துவாரங்கள், 9 ஓட்டை. அந்த 9 ஓட்டைகள் தான் நவகிரகம். இது உன்னோட இந்த 9க்கும் ஒவ்வொரு காத்துக்கள் இருக்குது. அந்த காத்துக்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த உபாதைகளும் சீராகவும் இருக்கும். அப்போ இது பாதிப்பு வரும்போது நவகிரக கோயிலை சுற்றுன்னும் போது உன் எண்ணங்கள் சீர்படும், இந்த நவதுவாரம் சரியாகும். அதுக்காக நவகிரக கோயிலை சுற்றுன்னா அங்கே இருக்கிற கல் உன்னை சுத்தம் பண்ணிட்டது வைத்தியரா, அது டாக்டரா? அது இது அறியாமையில் ஆதியில் பண்ணதெல்லாம் இப்போ பண்ணின்னுக்கிறான்.
காலங்கள் மாறி போச்சு, அவசர உலகம், பணம் தேடுற உலகம். இங்க போய் நவகிரக பூஜை பண்ணியிருந்தேன்னா அடுத்த நாளுக்கு பட்னியா இருக்கணும் நான். அந்த மாதிரி நிலைமையில இருக்குது உலகம். அதனால ஓடி ஒழிங்க. நீங்க 10 ரூபாய் எடுத்து வச்சுங்க, 5 ரூபாய் எடுத்தவனுக்கு தர்மம் பண்ணுங்க, அதுவே நவகிரக புண்ணியம் பூஜை. இப்ப தியானம் அப்படின்னு பண்றதுனால நமக்கு வந்து சக்தி எதுவும் கூடும் அப்படின்னு ஒன்றும் கூடாதுமா, இருக்கிற சத்தும் கூடுமா. அப்ப தியானம் பண்றதே வேஸ்ட். தியானம் பண்ணினா இருக்கிற சத்தும் போயிடும். பட் நான் பத்தியா தோலெல்லாம் ஆடுது பத்தியா, தியானம் பண்ணி பண்ணி தான் ஆடுது. இல்லைன்னா கருங்கல் மாதிரி இருந்தேன் நான். ஏன்னா நீ சாதாரணமா ஆடு துண்ணுவ, மாடு துண்ணுவ, கோயை துண்ணுவ, கொக்கு துண்ணுவ, நாய் துண்ணுவ, நரி துண்ணுவ, எல்லாம் துண்டு ஆடுங்க மாதிரியே உறுதியா இருந்த. தியானம் பண்ண போனா இதெல்லாம் துண்ணக்கூடாது, அப்பவும் உடம்பு ஆடி போயிடும். அதனால தியானம் பண்ணீங்கன்னா உடம்பு உருவி போடுமே தவிர பலம் ஏற்படாது. ஆனா மனசு ரீதியாவும் பலம் கிடைக்காதுன்னு சொல்றீங்களா? மனசுக்கு பலத்தை உண்டாக்குறதா அந்த பலவீனம் ஆக்குறத நீயேம்மா. எண்ணங்களை ஊறுபட்ட எண்ணங்களை அதை சேர்த்தீங்கன்னா அது பலவீனம் அடையும். எந்த எண்ணமும் இல்லாத நான் இருக்கிற என் உழைப்பு இருக்குதுன்னு இருந்தீங்கன்னா பலம் அடையும். அதனால மனம் பலமடையறதும் பலவீனம் ஆகட்டும் உங்கள் தாங்கதே தவிர நீ எந்த செயலால வந்துடாது. அப்ப யோகிகள்னா யாரு? இப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியானம், அவங்க உலக விஷயத்தை விட்டவங்கம்மா. நீ உலகத்தோட வாழணும் ஆசை அளவு மீறி இருக்குது உனக்கு. 4 வீடு கட்டணும், 9 கடை வைக்கணும், 13 சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும்போது யோகி நீ ஒன்னாவியா? அவன் உலகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். அதனால யோகியை நம்ம கூட சேர்க்கக்கூடாது. அவன் உலக பற்றை இழந்து போறவன். அதனால தான் சொன்னான், துன்பம் எப்போ வருதுன்னா ஆசை படப்பட துன்பம் வரும்னா, இன்பம் எப்போ வருதுன்னா ஆசை விட விட இன்பம் வருதுன்னா. அதனால சொன்னான், அருமீன் அருமீன் ஆசை அருமீன், ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமேனா. அதனால மனுஷனுடைய மனசுல ஏற்படுற விளைவு தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய விளைவு. ஆசையை வளர்க்க வளர்க்க துன்பம் வரும். இப்போ ஒரு கடை வைக்கிறோம், என்ன ஐடியா பண்ணுறோம், ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் போட்டு அந்த கடையை எடுத்துட்டோம்னா நமக்கு மாதம் ஒரு 25,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வைக்கிறோம். அந்த கடை வியாபாரமாக ஆகாமல் 2 லட்ச ரூபாய் அழிஞ்சுதுன்னா என்ன ஆகும்? துன்பம் வந்துடும். ஐயோ இருந்ததும் போச்சாடா நல்ல கண்ணான்னு ஆயிடுவோம். அப்போது இதுக்கு அடிப்படை எது? ஆசை. ஆசையால் தான் உருவாகிறதும் அழியிறதும் ரெண்டும் ஆசையை தான் காரணம். அந்த ஆசையை குறைச்சோம்னா ஆனந்தமாக இருக்கலாம். எது வேணுமோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து குழந்தைகள் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சில குழந்தைகள் வந்து படிப்பு ரீதியாக வந்து ரொம்ப ரொம்ப வந்து மந்தமாக இருப்பாங்க. அதுக்கு வந்து பெற்றோர்கள் ஆகட்டும் இல்லைன்னா பிள்ளைகளை கூட இன்சிஸ்ட் பண்ணி நீ இங்கே போ இங்கே வந்து என் கூட விளக்கு ஏற்று உனக்கு வந்து படிப்பு வரும், ஞாபக சக்தி வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதற்கு என்ன தொடர்பு? எல்லாம் எங்கே போனாலும் படிப்பு வராது. அதே நேரத்தில் எங்கேயுமே போகலனாலும் படிக்கிற குழந்தை படிக்கும். ஏன்னா தாயும் தகப்பனும் அதுக்கு காரணமே இல்லை. உடல் தான் தாயுதம் தகப்பந்தம். உள்ளகிற பொருள் தாயுதம் இல்லை தகப்பந்தம் இல்லை, அது கடவுள்து. அது முதல் பிறவியில் என்னவா இருந்ததோ இந்த உடலுக்குள்ளே பூந்த உடனே அது அதை தான் செய்யும். இப்போது ஒரு டிவியில் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 வயசு குழந்தை டிவியில் உட்கார வச்சு டிவிக்காரன் தலை கீழே திருக்குறளை மாற்றி 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 கேட்குறான்னு சொல்லுது. நம்மளால சொல்ல முடியுமா? ஏன் அந்த குழந்தைக்கு மட்டும் எப்படி தெரியுது? அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. காரணம் என்னன்னா அதுக்குள்ளே இருக்கிற பொருள் முன்னாடியே அதை எல்லாத்தையும் அறிஞ்சது. இப்போவும் அதை தொடர்ந்து சொல்லுது. நான் முன்னையே மக்கா இருந்ததுன்னா 1ஆம் கிளாஸ் கூட இப்போ மாதிரி அடுத்த பிரிவில் நான் என்ன பண்ண முடியும்? படிக்க முடியுமா? படிப்பு அறிவே இல்லை எனக்கு. அப்போ நான் எங்கே அடுத்த பிரிவில் படிக்கிறது? அப்பா அம்மா போட்டு புழக்க வேண்டிய அடிப்பாங்க என்ன. ஆனால் எனக்கு படிப்பு வராது. காரணம் நான் இந்த பிரிவில் படிக்கல. இப்போ படித்து பெரிய அறிவாளியாக இருந்தேன்னா நான் செத்துன்னா இன்னொரு உடல் எத்தனா நல்லா படிப்பேன். இதுக்கு காரணம் குழந்தையே தவிர தாய் தகப்பன் காரணமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க தாய் தகப்பனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரே தாய் தகப்பனுக்கு 2 குழந்தை பிறகுது. ஒரு குழந்தை நல்லா படிக்குது, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கே போக மாட்டேங்குது. அதுக்கு தாய் தகப்பன் என்ன பண்ணுவான்? போகக்கூடாது நான் பெற்றுக்கணும், இல்லை போனா நான் பெற்றுக்கணும். இது அறியாமையில் பேசுகிற விஷயம். அதனுடைய விதி என்னவோ அதான் முடிவு. உள்ளே இருக்கிற மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆன்மா வந்து தங்கமானது. எந்த அழுக்கற்றது, அப்பழுக்கற்ற பொருள், சுத்த பொருள், ஆசையற்ற பொருள், ஆனந்தமான பொருள். அது அளவு கடந்த ஜோதி பொருள். அது அப்படிப்பட்ட பொருளை இந்த மனமாகப்பட்ட மாயை மறைச்சிக்கு நிற்கிது. இந்த மனம் ஒடுங்கி போய் மனம் போய் அதில் சேர்ந்து போச்சுன்னா அந்த பிரகாசத்தோடு நீ கலந்துடுவேன், கடவுளையும் நீ காணுவேன். அதனால் திருமூலர் சொல்கிறாரு, ஆரியன் அல்லான் குதிரை 2 உண்டு,
வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூறிய நாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தான். ஒரு குரு சொன்னபடி அவன் பாடத்தை சரியாக பண்ணான்னா இந்த மூச்சு அடங்கிடும். இந்த மூச்சு அடங்கிச்சுன்னா உன்னுடைய ஆன்மாவை நீ அறியலாம், ஐம்புலன் அடங்கிடும். அதனால தான் சொல்கிறது, மனம் அடங்கினா மூச்சு அடங்கும், மூச்சு அடங்கினா மனம் அடங்கும், மனமும் மூச்சு அடங்கினா ஐம்புலனும் அடங்கும். இது எதுவும் அடங்காத நம்ம எல்லா செயலும் சேர்ந்து எனக்கு மனம் அடங்கலாம் அடங்காது, அடங்க வாய்ப்பு கிடையாது. அதனால் சீரான முறையில் பாடத்தை பண்ணுங்க, நல்ல வழியை நோக்கி பயணம் பண்ணுங்க, வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க, துன்பமில்லாத வாழுங்க. பிறப்பு நடந்து போச்சு, இறப்பு வரப்போகுது, அதுக்கு இடையில் இறைவனை பிடிக்க தேடுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய சிறப்பாக இருக்கணும். மனிதனுக்கு மற்ற ஜீவராசிக்கு இல்லாத சிறப்பே என்னென்னா மனிதனால் மட்டும்தான் கடவுள் அடைய முடியும். அப்படிப்பட்ட கடவுளை அடைகிற மனுஷனுக்கு தனி சிறப்பு. அதனால தான் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவனும் குனிஞ்சு நடந்தால் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து நடக்கலாம். ஏன்னா அத்தனை ஜீவராசிலையும் கடவுளுடைய இயக்கம் இருக்குது, மனிதனுக்குள்ள கடவுளே இருக்கிறான். ஆனால் இதை இவன் காணாத காடு மோடெல்லாம் அலையிறான். அதனால் சொல்கிறார், உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்துடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே. கடவுள் உனக்குள்ளக்கிறாண்டா. காடு மோடெல்லாம் சேர்த்து செத்தவன் எவ்வளோன்னு எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு செத்து போயிட்டான். ஆனால் கடவுள் தனக்குள்ளக்கிறவனை தேட தெரியலையே, அதை சொல்லி கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டுறானே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்படிப்பட்ட மகான்கள் வந்த நாடு இது. அப்படிப்பட்ட மகான்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. இதில் இந்து மதத்தினுடைய உலகத்தில் 1000 மதங்கள் இருக்கலாம், எல்லா மத வழிபாடு தான் நடத்த முடியும். இந்த இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுள் வழிபாடு நடத்த முடியும். இங்கே மதம், ஜாதி, இனம், குலம்லாம் இருக்கக்கூடாது. மனுஷன் மட்டும்தான் பார்க்கணும். நான் பேசும்போது பார்த்துருப்பீங்க, தமிழ்தாண்டு, தமிழ் மொழி, தமிழன், இந்தியா அப்படிலாம் பேச மாட்டேன். உலக மக்கள் என்ன பேச, ஏன்னா எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும். எல்லா நாட்டில் இருக்கிறவங்க மனிதன் தான். அந்த மனிதர்கள்லாம் நல்லா வாழணும்னா இறைவனை நல்லா வழிபட்டால்னா இறைவனோட அருள் பூமிக்கு கிடைக்கும், பூமியில் செழிப்புகள் நடக்கும். இன்றைக்கி கோள்கள் எல்லாம் மாறிப்போச்சு. சொல்கிற ஜாதகம், ஜோசியமெல்லாம் பொய்யா போயினுக்குது. இதுக்கு காரணம் என்ன? கோள்கள் மாறிப்போச்சு. அந்த கோள்களை மாற்றி இருக்கிற மாதிரி எழுதுகிற அளவுக்கு இன்றைக்கி ஜோசியருங்க கிடையாது, அன்றைக்கி இருந்தாங்க. இப்போ அதனால் அந்த கோள்கள் மாறினதால் இவன் சொல்கிற ஜோசியம் பொய்யா போயினுக்குது. அப்போது இறைவனை சுமக்க ஆரம்பித்து மனிதன் இறைவனை வழிபட ஆரம்பித்தான்னா அந்த கோள்களினுடைய செயல் பூமிக்கு நல்லா கிடைக்கும். பூமிக்கு நல்லா கிடைக்கும், பூமியில் இருக்கிற உயிரினங்கள் நல்லா வாழும். காலங்கள் தவறி மழை பெய்யுது பார்த்தீங்களா? மும்மாறி பழையணும் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்பெல்லாம் மழை வரும், எப்பெல்லாம் காற்று வரும் அப்படின்னு எழுதி வச்சான். இன்றைக்கி காலமே சொல்ல முடியாத, கண்ட நேரத்தில் மழை வருது, கண்ட நேரத்தில் வெயில் காயுது, ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல இடி விழுது. இதுக்கு காரணம் என்ன? கோள்கள் 9 நவகிரக கோள்களும் மாறிப்போச்சு. இதுக்கு என்ன காரணம்? மனுஷனுடைய அகங்காரம், அழிவு. மனிதனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி கோள்கள் செயல்படுது, கோள்களினுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி மனிதன் செயல்படுறான். தெய்வ வழிபாட்டில் எல்லாத்தையும் மாற்ற முடியும். மனிதன் நல்ல தெய்வ வழிபாடு பண்ணான்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அந்த சிறப்பை தேடி பயணம் பண்ணுங்க, வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்க, ஒழுக்கமாக வாழுங்க, உழைச்சி வாழுங்க, அடுத்தவனுடைய காசுக்கு ஆசைப்படாத வாழுங்க. அதுதான் சுயமான வாழ்வு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கணும். உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைங்க யாருக்கிட்டும் கையேந்தக்கூடாது. உன்னை நம்பி வந்துடு, நீ உழைச்சி போடணும். நீ கணவன், என் கணவன் யாருக்கிட்டும் கையேந்து நிற்கக்கூடாது, என் மனைவி நான் போடும். இப்படி அன்னி ஒன்றியமாக ஒரு குடும்பம் நடத்துங்க, கடவுளையும் வழிபடுங்க. அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்போ வாஸ்து அப்படின்றாங்க, வாஸ்துப்படி வீடு கட்டணுன்றாங்க. இது இந்த பக்கம் தான் இருக்கணும், கிச்சன் இந்த பக்கம் தான் இருக்கணும். இதெல்லாம் கரெக்ட். யாருக்கு வாஸ்து? நமக்குன்னு சொல்லி நம்ம மனசு. அதம்மா இந்துக்களுக்கு வாஸ்து, முஸ்லீம் வாஸ்து பாப்பானா இல்ல. பெரிய பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறான், ராஜாவாக்குறானா? கிறிஸ்டின் வாஸ்து பாப்பானா? இது மன சம்பந்தப்பட்டது. மக்கள் எதை இளமையிலேருந்து சொல்லி கொடுக்குறானோ அதிலேயே நம்ம மனம் ஊறி போய்க்குது. அப்போ நம்ம வளர்ந்த பிறகு அதே செயல்கிட்ட போயிடுறோம். அதனால் கடவுளுக்கும் உலகமே கடவுள்து உந்து, இங்கே ஒன்றும் கிடையாது. ஏதாவது இருக்குதா? என்கிட்ட ஒரு பெரிய பணக்காரர் வந்தார், ஒரு பை ஒன்று எடுத்துன்னு வந்தார். அவர் வச்சுட்டு இங்கே உட்காந்தார், என் பக்கத்தில் உட்காந்தார். சாமி, எனக்கு இங்கே 500 ஏக்கர் இருக்குது, அங்கே 1000 ஏக்கர் இருக்குது, எனக்கு இங்கே 4 பில்டிங் இருக்குதுன்னாரு. ரொம்ப சந்தோஷம்பான்னு.
இது பையார்து பண்ணேன். எந்த தான் சாமின்னாரு. போகும்போது எடுத்து போவியா விட்டு போவியான்னு. இல்லை எடுத்து போயிடுவேன்னாரு. கரெக்டு. இப்போ இந்த பையை எடுத்து போயிடுவேன். இந்த 500 ஏக்கர் இருக்குது, அதில் ஒரு பிடி மண் எடுத்து போப்பா பார்க்கலான்னு. எடுத்து போக முடியாது. அப்போ அது உந்து இல்லை. இந்த பை உந்து, நீ எடுத்து போயிடுற, அது உந்து இல்லை இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு உனக்கு இறைவன் செல்வாக்கை கொடுத்துருக்குறான். இப்போ நீ செய்ய வேண்டிய வேலை என்ன, தர்மத்தை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா செல்வமும் உங்ககிட்ட இருக்கும், நல்ல பேரும் கிடைக்கும், புண்ணியமும் சேரும் இல்லையா? செயலை இப்படி வகுத்து செய்தான்னா மனுஷன் நல்லா இருப்பான். அதை விட்டுப்பட்டு உலகத்தில் இருக்கிறதுலாம் எனக்கு உன்னை என்ன பண்ணுவேன், நான் பெரிய பணக்காரன், ஒரு மூட்டை அரிசி சாப்பாடு சாப்பிடணும் முடியுமா? ஒரு பிடி தான் இல்லை, ஏழையாக இருந்தாலும் ஒரு பிடி தான். அப்போது இருக்கிறத 4 பேர் கொடு, நல்ல பேர் எடு, புண்ணியத்தை சேரு, அடுத்த பிறப்பில் இன்னும் ஓஹோன்னு இருப்பேன். அந்த செயலை மாற்றிக்குங்கன்னு சொல்கிறேன். அதனால் வாஸ்து கீஸ்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லா வாஸ்துவும் மனசில் இருக்குது. அதனால தான் சொன்னேன் நான், அன்பை காட்டினீன்னா சிவமாக மாறுவேன். எல்லாருக்கிட்ட அன்பை காட்டினீன்னா என்ன ஆவ, நீ கடவுள் ஆவ இல்லையா? இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஒரு 100 ரூபாய் 100 பேர் குத்தினா என்ன சொல்லுவாங்க, உன்னை வாழ்த்துவாங்க. வாழ்த்துறது இல்லை, கடவுள் மாதிரி வந்து கொடுத்தது பாப்பா அப்படின்வாங்க. அப்போ நீ கடவுளாகவே ஆக்கிட்டாங்க அடுத்தவங்க இல்லை? அப்போது நீ அன்பை காட்டினா கடவுள் நீ. ஆனால் மனசு பேச்சை கேட்டு தான் நீ நடப்ப. என் பேச்சை கேட்டு நடக்க மாட்டேன், உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடக்க மாட்டேன், எவனும் கேட்டது கிடையாது. அவன் மனசு பேச்சு. அதனால தான் சொன்னான், அன்பே சிவம் மனமே குரு. மனம் சொல்கிறபடி தான் வாழ்க்கை. அதனால் மனசை முதல்ல சீர்படுத்திங்கன்னு சொல்கிறது. சொல்லுமா சொல்லுமா. ஐயா, நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, இப்போ ஒரு மனிதன் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு 15 நாளுக்கு அப்புறமா மறுபிறப்பு எடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஆத்மாவானதுக்கு வந்து ஆணா பெண்ணா அப்படின்ற விஷயமெல்லாம் வந்து இருக்காது, அது பிறந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி அந்த ஆத்மா அந்த 15 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் பிறக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஏதான முடிவு எடுக்க முடியும்? ஒரு முடிவு எடுக்காது. அந்த மாதிரி முடிவு எடுக்கிற வாய்ப்பு உண்டு, அது யோகிக்கு உண்டு. ஞான பாதையில் போகிறான்னு அவனுக்கு மட்டும் அது உண்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எண்ணமெல்லாம் உடல் மேலே தான், எவனுக்கும் உயிர் மேலே கிடையாது. அப்போது உயிர் மேலே எவனுக்கு நினைப்பு இருக்குதோ அவன் மட்டும்தான் இப்படிப்பட்ட உடல் எடுக்கணும்னு நினைப்பான். உடல் மேலே நினைப்பு இருக்கிறவனுக்கு அந்த நினைப்பு வராது. ஏதோ இங்கே இருந்தது போச்சு, வேறு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்துடும், அது வேறு வீட்டுக்கு போயிடும். அதனால் தேர்ந்தெடுக்கிறதுலாம் கிடையாது. ஆணும் பெண்ணும் போகம் பண்ணும்போது எந்த மூக்கில் மூச்சு போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் குழந்தை. இதுக்கு வந்து ஆன்மாக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ இந்த பக்கம் சோத்தகை பக்கம் மூச்சு போகும்போது போகம் பண்ணான்னா அது ஆண் குழந்தை பிறந்துடும். பேசுகை பக்கம் மூச்சு போகும்போது போகம் பண்ணான்னா பெண் குழந்தையாக தான் பிறக்கும். 10 வாட்டி போனாலும் 10 பெண்ணாக தான் பிறக்கும். அப்போது இந்த பெண்ணா ஆனான்றது இந்த தாயின் தகப்பனுடைய சம்மந்தப்பட்டது. ஆன்மா வந்து அப்படிப்பட்டது, அது இறைவன் சம்மந்தப்பட்டது. அதனால் அது ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அழியும் கிடையாது. அது வந்து எந்த உடல் கிடைக்குதோ அந்த உடலுக்குள்ளே போந்து ஏக்கத்தை நடத்தும். அது வந்து இந்த உடல் தான் ஓணும், அந்த உடல். மகான்களுக்கு அது மாதிரி உண்டு. மகான்கள் ஒரு வாட்டி இருப்பான், அதுலேயே யோகத்திலேயே இருப்பான், ஏதோ ஒரு காரணத்தால் இறந்துடுவான். மறுபடியும் அந்த பிறப்பு வந்து இப்படிப்பட்ட உடல் தான் வேணும்னு தேர்ந்தெடுத்துக்கும். ஏன்னா அதுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து உயிர் மேல் தான் நினைப்பு, உடலை மறந்துடுச்சு அது. அதனால் அந்த உயிராகப்பட்டது ஆன்மாவில் சேரும்போது அதுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகி போச்சு. இது எண்ணமே இல்லாத வாழ்ந்துனுக்குது, இதுக்கு எங்கேருந்து வரும் அந்த மாதிரி. அதனால் அது கிடையாது. அப்போ இப்போ யோகிகள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அடுத்த பிறப்பு வேணாம், இந்த ஜென்மத்திலே நம்ம வந்து மோட்சம் அடையணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அது எப்படி? அதுதான் மோட்சம் அடையிறது தான் அந்த முடிவு காலம். இப்போது அதுதான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு மகான் சொன்னார், எனக்கு பீச் இருக்குதுப்பா, அதில் தண்ணி இருக்குது, அது கண்ணுக்கு எட்டின தூரம் தண்ணியாக இருக்குது அப்படின்லாம் சொன்னார். ஆனால் நான் பார்க்கல. நான் அதை பார்க்கறதுக்கு பயணம் பண்ணுறது யோகம், அதை பார்த்து அந்த நீரில் நீராடுறது ஞானம். அந்த மாதிரி யோகம்ன்றது ஒரு பிறப்பில் முடிச்சிடுறது கிடையாது. எல்லாரும் மக்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு குருக்கிட்ட போனோம், யோகம் கற்றுக்கினேன் அப்படியே என் பிறப்பு இல்லாமல் போச்சு, அதெல்லாம் சும்மா கற்பனை. நிஜம் வந்து அவனுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அதிலே ஏங்கி அவன் இந்த உலகத்துக்காக எதுக்கு வந்தானோ அந்த செயல்களை செய்யணும். அவன் தான் மகான்.
துட்டு சம்பாதிக்கிறதுக்காக வரவெல்லாம் மகான் கிடையாது, புக்கு படிச்சுட்டு வரவெல்லாம் மகான் கிடையாது. அவன் வாழ்க்கையை இந்த உலகத்தில் இழக்கணும். எவ்வளோ வசதிகள் வந்தாலும் அவன் ஏழ்மையாகவே இருக்கணும், அவன் தான் மகான். வசதிக்கு ஏற்ற மாதிரி வேஷம் கட்டிக்கிறதெல்லாம் மகான் கிடையாது, அது புக்கு படிச்சுட்டு தொழில் அது. அதனால தொழில் வேறு தொண்டு வேறு. இவன் தொண்டு செய்கிறவனுக்கு எந்த ஆடம்பரமும் இருக்காது, தொழில் செய்கிறவன் ஆடம்பரமாக தான் இருந்தாகணும். இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுக்கிறீங்க, நல்லா டெக்கரேஷன் பண்ணி மைக்கில் சொல்லிக்கினே இருந்தால் நான் கஸ்டமர் வருவான். இப்போ என்ன மாதிரியாலும் ஒரு கடை வச்சுருந்தா யாருன்னா வந்தால் உண்டு, இல்லைன்னா போச்சு. அது மாதிரி கதை இது. விளம்பரம் பண்ணுறது அவன் தொழில் அது. விளம்பரம் இல்லாமல் தேடி வந்தால் செய்கிறது தொண்டு அது. இப்போ என்ன கூட மலேசியாவில் சிங்கப்பூர்லேருந்தெல்லாம் அழைப்புகள் வந்தது, சாமி ஒரு வாரம் வந்து போங்க நீங்கள் அப்படின்ட்டு. நான் நான் எங்கேயும் தேடி போய் சொல்கிறதில்ல, என்னை தேடி வந்தால் சொல்லி கொடுப்பேன், நான் தேடி வர்றதெல்லாம் இல்லைப்பா அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் ஊராக போயின்னுக்குறாங்க, அது அவங்க நோக்கம் என்னவோ நமக்கு தெரியாது. ஆனால் நான் போகிறதில்ல எங்கேயும், இருக்கிற இடத்துல இருப்பேன், என்னை தேடி வந்தால் சொல்லி கொடுப்பேன், இல்லைன்னா போ, எனக்கு என்ன போச்சு, எனக்கு நஷ்டம் கிடையாது. அதனால் யோகம்ன்றது ஞானம்ன்றது பிறவி வேணான்றது. எல்லா மகானும் பிறவி வேணான்னா, எல்லா பணக்காரனும் பிறவி வேணுன்றான். ஏன்னா அடுத்த பிறவியில் இன்னும் இதை விட நான் பணக்காரனை வாழணுன்ட்டு. உன் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீ வாழப்போ, நீ நினச்சா பணக்காரன் யாருன்னு வாழ போகிறதில்ல, இதை முடிவு பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த பரதேசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை அவங்க வந்து ஊனம் இல்லாமல் ரொம்ப நல்ல நிலைமையில் இருந்தால் கூட அவங்க வெளியில் இன்னொருத்தங்கள்ட்ட அந்த காசை வந்து இதுவாக வாங்கி தான் அவங்க வந்து சர்வை பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து எதனால், இப்போ நமக்கு வந்து ஈஸியாக இந்த பணம் கிடைச்சிடுது, போய் வேலையே பண்ணாமல் கேட்டால் கிடைக்குது, இதுவே போதும் அப்படின்ற அவங்களுடைய நிலைமையா, இல்லை இந்த ஜென்மத்தில் அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பரதேசின்னா இப்போல்லாம் என்னவா நினச்சிங்கிறாங்கன்னா, அந்த வந்து ஊடாக இறந்து தோன்றுவன் பரதேசின்னு நினச்சிங்கிறாங்க. பரதேசின்றவன் அவன் இல்லை. நீங்கள் சொல்கிறது நாடோடி. நீங்கள் சொல்கிறீங்களே எல்லாருக்கிட்ட காசு வாங்கின்னு உடம்பு நல்லா இருந்தால் கூட துட்டு வாங்கி பிழைக்கிறான்னு, அவன் நாடோடி. அவனுக்கு வந்து காசு கட்சா அதுக்காக எதுங்க ஒன்றா தெரியுவான். பரதேசின்றவன் அப்படிப்பட்டவன் இல்லை, அவன் ஞானி. பரதேசின்னா பரத்தில் இருக்கிற சிவத்தை யாசகம் கேட்குறவன், அவன் தான் பரதேசி. இவனுக்கு பேர் பரதேசின்னு வச்சுன்னுக்கிறாங்க, ஜனங்களுக்கு தெரியல பாவம், என்ன பண்ணுறது. பரதேசின்னா பிச்சை எடுக்கிறவன் அப்படின்னு நினச்சிங்கிறாங்க. பரதேசி பிச்சை எடுக்கிறவன் இல்லை, பரதேசின்றவன் இறைவங்கிட்ட பிச்சை கேட்குறவன், மனுஷங்கிட்ட கேட்குறவன் இல்லை. மனுஷங்கிட்ட கேட்குறவன் நாடோடி, அவன் பேர் பரதேசி இல்லை. இப்படி இருக்குதுமா. ஸோ இப்போ இந்த நாடோடி எதனால ஈஸியாக பணம் வந்துடுது. ஆமாம், பின்ன கஷ்டப்படாத. இப்போ ஒரு வண்டி ஒன்று தள்ளிக்கின்னு போவாங்க, பின்னாடியே ஒரு பொம்பளை கொண்டாந்து துட்டு கேட்டுனா போவோம். யாராவது போடுறாள், இன்றைக்கெல்லாம் சுத்தனா எங்கேயும் போய் வேலை செய்யாத, வெட்டி செய்யாத, டெய்லி ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது, அவனுக்கு ஏன் வேலைக்கு போகிறான்? இது மாதிரி ஆளுக்கு போடவே கூடாது பிச்சை. ஏன்னா அவன் கெட்டு போகிறதுக்கு நீயே ஒரு காரணமாக இருக்கிற. அதனால இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் முடியாது. கண்ணு இல்லாதவன், கால் இல்லாதவன், காது இல்லாதவன், கை இல்லாதவன், அவனுக்கெல்லாம் தர்மம் பண்ணு, அதான் தர்மம். அதனால தான் சிவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்ல, தர்மம் எப்படி பண்ணணும் அப்படின்றாரு. நல்லா வசதியாக இருக்கிறவனுக்கு மேலே மேலே எதுவுமே கொடுக்குறது தர்மம் இல்லைடா, இல்லாதவனுக்கு ஓடி போய் கொடுக்குறப்பாரு, அதான்டா தர்மம். அதனால சொல்கிறாரு, ஓடியிட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேன்றார். இல்லாதவனுக்கு போடு, அது உன் உயிரை காப்பாற்றுண்டான்றார். அதனால தர்மம் அப்படி பண்ணோம். சும்மா இருக்கிறவனு போற வரணுக்கெல்லாம் தர்மம் பண்ணினா அவன் கெட்டு போகிறதுக்கு நீயே ஒரு காரணமாக இருக்கிறன்னு அர்த்தம். ஆய்க்கர் பாடல் இதில் சில பொருளுங்க தெரியாதையா, 4 நாள் வரைக்கும் பொருளுங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும். சொல்லட்டுமா? சொல்லுமா. அரியதோர் நமசிவாயம் ஆதி ஆண்டமானதும் அரியதும் 6 100 தேவர் ஆண் நுரைத்த மந்திரம். நமச்சிவாயா அப்படின்னா அது ஒரு அற்புதமான மந்திரம். ஆனால் அந்த அற்புதமான மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் மக்களுக்கு தெரியல. அதனால் அரியதோர் நமச்சிவாயம்னார். அது வந்து மனுஷனுக்கு கிடைக்காதது, இவனுக்கு தெரியாத விஷயமா இருக்குது. அதை 100 தேவருங்க எல்லாருமே அதை ஆராய்ச்சி பண்ணி அதில் தான் அவங்க போய் அடைஞ்சாங்க. ஆனால் இந்த பாமர மக்களால் அதை அறியவும் முடியல, அதை அடையவும் முடியல. அதை அடையணும். அப்போ நமச்சிவாயம்னா ஒரு அரிதான பொருள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொன்னேன், ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்தால் நமச்சிவாயா சொல்லணும். அந்த ஒரு நமச்சிவாயா சொன்னால் போதாது, அது கூட ஓம் சேர்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஓம் முருகா, ஓம் முருகான்னு இருக்கும்.
ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஓம் சக்தின்னு இருக்கும், ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா ஓம் நமோ நாராயணான்னு இருக்கும், ஒரு கோயிலுக்கு போனால் ஓம் நமச்சிவாயன். அப்போது நமச்சிவாயான்னு போட்டுக்கலாம், நாராயணான்னு போட்டுக்கலாம், சக்தின்னு போட்டுக்கலாம். ஏன் ஓமை சேர்த்தாங்கன்னா ஓம்ன்றது உயிர், மீதி நமச்சிவாயம்ன்றது உடல். இந்த உடலும் உயிருமாக தான் இந்த உலகத்தில் இயங்குறோம். ஆனால் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சிக்காமையே இருக்கிறோம். நான்னா மண், மான்னா தண்ணி, சீனா நெருப்பு, பான்னா காற்று, யான்னா ஆகாயம். 5 பஞ்சபூதங்கள் உலகத்திலையும் இயங்குது. 5 பஞ்சபூதங்களாக தான் நம்மளும் இருக்கிறோம். அதனால் அரியதோர் நமச்சிவாயம் நரமா 6 2 100 கோடி தேவர்களும் அறிய முடியாத விஷயம்டாதுன்னார். சொல்லு. சிறியதோர் எழுத்தை எண்ணி சொல்லுவேன் சிவாய வாக்கியம் தோச தோச பாவமாகாய் தூர தூர ஓடிடும். அது சிவாயத்தை பற்றி நீ யோசித்துக்கினே இருந்தீன்னா நீ செய்த பாவ புண்ணியங்கள்லாம் உன்னை விட்டு விலகிடும்ட்டார். கரியதோர் முகத்தை எத்த கற்பகத்தை கை தொழுவோமே. விநாயகரை கை தொழுது இந்த பாடலை நான் ஏற்றுறேன்னு சிவாய்க்கர் சொன்னார். இதெல்லாம் நம்ம படித்தோம்னா கிளாஸ் நடத்த முடியாது. ஏன்னா இதெல்லாம் நீ நான் உட்காந்து தனியாக தான் சொல்லி கொடுக்கணும் உனக்கு. அதனால் சொன்னார், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியோ ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியை கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருளரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையினர். அதில் ஒரு பாட்டை மட்டும் நான் எப்போவுமே சொல்கிறதில்ல. ஏந்தம்மா, ஒரு பொண்ணு ரோட்டில் பொண்ணால் அப்படி இஷ்டாடு என் பொண்டாட்டி இஷ்டாடுன்னு கத்தி தூக்கின்னு போவேன், ஆனால் செத்து போனால் தோட்டி கையில் கொடுக்குறியன்றாரு. அதனால் அந்த பாடல் மட்டும் நான் எப்போவுமே இப்போ சொல்கிறதில்ல வீடியோவில். அது மாதிரி இதை நம்ம சித்தர் பாடல்களை எடுத்து கிளாஸில் பேச முடியாது. பேசணும்னா அந்த அளவுக்குலாம் நேரம் பத்தாது. அது ஒவ்வொரு பாடலாக விளக்கம் சொல்லி நிற்கணும். ஆ எனும் 5 எழுத்துள்ள அண்டமும் அகண்டமும் ஆ என 5 எழுத்துள்ள ஆதியான மூவரும் ஆ என 5 எழுத்துள்ள அகாரமும் மகாரமும் ஆ என 5 எழுத்துள்ள அண்டங்கள் எல்லாமே அதில் தான் அடக்கம். அந்த 5 எழுத்தல் தான் நமச்சிவாயான்ற 5 எழுத்தல் தான் இந்த உலகம் அடக்கம், நீயும் அடக்கம். எல்லாமே இந்த 5 எழுத்தல் தான் அடக்கம். அந்த 5 எழுத்துக்கு உயிர் எழுத்து எதுன்னா ஆன்ற எழுத்து. அது இல்லைன்னா மற்ற எழுத்தெல்லாம் வீணாக போயிடும். அதனால் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்போ எல்லாரும் வந்து பக்தியிலேருந்து யோகத்துக்கு வரோம். ஆமாம், யோகத்துலேருந்து அடுத்தபடி ஞானத்துக்கு வரோம். அதில் இருக்கும்போது நம்ம வந்து முழுமையாக அதை போக முடியாத சில விஷயத்தால் நம்ம மதம் அதில் போனாலும் ஆனால் பின்னோக்கி இழுக்குது. உலகத்தில் எல்லாமே மாயன்னு தெரிஞ்சோம், ஆனால் நம்ம இறைவனை நோக்கி போக வேண்டிய பாதையை விட்டுட்டு ஏன் பின்னோக்கி போகிறோம்? கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரிக்கிறம்மா, அந்த பயப்படுறதால தான் இவ்வளோ பிரச்சனையும் காரணம். யார் அவன்? மனம். ஏன் மனசுக்கு மட்டும் அவ்வளோ பலம் இருக்குதுன்னு சொன்னால், மாயை வந்து நம்மக்கிட்ட விளையாடணும்னு சொன்னால் மனம் இருந்தால் மட்டும்தான் மாயை வந்து நம்மக்கிட்ட விளையாடும். மனம் இல்லாத ஒரு நிலைக்கு நான் போயிட்டேன்னு சொன்னால் மாயை வந்து என்னை கிட்ட கூட நெருங்காது. மகான்கள் பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருந்தாங்க, ஆனால் அவங்கள மாயை ஒன்றுமே பண்ணலை. காரணம் என்ன? அவங்கக்கிட்ட மனம் இல்லை. மனம் இருக்கிற வரைக்கும் கர்மா உண்டு, மனம் இருக்கிற வரைக்கும் விதி உண்டு. இது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்துக்கினே இருக்கும், மாற்றவே முடியாது. மீள்றதுக்கு ஒரே ஆயுதம் தான், பாடத்தை விடாப்படியாக நாம் பண்ணால் மட்டும்தான். எதை ஒன்றா விட்டுடுவேன், உன்னை விட மாட்டேன்னு அந்த பாடத்தை விடாப்படியாக பிடிச்சால் இன்னைக்கு அது வருத்தமாக இருக்கும், இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுக்கான பலன் உங்களுக்கு பின்னால் தெரியும், கடைசியாக உறுதியாக தெரியும். அது உங்களை கையே விடாது. ஆரம்பத்தில் அதை நாம தான் கட்டி காப்பாற்றணும், அது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அது நம்மளை கட்டி காப்பாற்றிடும். 1000 சோதனை வந்தாலும் நம்மளை அணை போட்டு கட்டி காப்பாற்றி நம்மளை கரை சேர்க்கும். நிறைய விஷயம் காமிக்கிறாரு. ஆமாம், நம்மள எப்படி ஒரு ரோட்ல போகும்போது நம்ம வர விபத்துக்களை எப்படி சைடு வாங்குறது எல்லாமே அது பார்க்குறோம். இன்னும் இதுல முழுமையா போனா இன்னும் சிறப்பா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து நம்ம எப்பவுமே இறை சிந்தனையோடு தான் இருக்கிறோம்.
சரி சில நேரம் இருக்க முடியல. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கிறோம். யோகத்திலேயே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செஞ்சு உக்காந்தாலும் ஒரு 4 மணி நேரம் நம்ம உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பழைய நிலையை நோக்கி போறோம். இது எதனால? அதுதான் இயல்புமா. இது ஏற்கனவே ஓடி இந்த வெள்ளம், அது இப்போ தான் என்ன பண்ணுறோம், அணை போட்டு ஓடுறது நிறுத்த முடியாது. அணை போட்டால் அது உடச்சின்னு போகும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஓடத்தை அந்த வேகத்தை குறைச்சி மடம் மாற்றி விடுறோம். மடம் மாற்றுறோம். அது எப்போ வேணால் நம்ம அடைச்சதை உடச்சிக்கின்னு போகிற வல்லமாக அந்த மனசுக்கு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரே நாளில் இந்த காரியத்தை சாதிக்க முடியுமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஐயா சொல்லிக்கிறாரு, இந்த பிறவி தான் கடைசி பிறவி யாரும் நினச்சிக்க போகிறீங்க. ஆனால் பாடம் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும், இந்த பாடத்தை பண்ணக்கூடிய எனக்கு இந்த பிறவியே கடைசி பிறவியாக இருக்கணும், இறைவா குருநாதான் வேண்டிக்கிட்டு தான் பாடமே பண்ணணும். புரியுதுங்களா? அதுதான் படிப்படியாக நம்மளை போகும். ஆனால் ஒரே நாளில் மாற்றங்கள் எப்போவுமே நிகழாது. அப்படி மாற்றங்கள் நிகழ்ந்தால் அது எப்போவுமே நிற்காது. சரணு ஏறி கீழே பொத்துன்னு விழுந்துடும். எல்லாம் புரிஞ்ச மாதிரி பாவனை கொண்டு வந்து விட்டுடும். ஆனால் அடி வாங்கி பக்குவப்பட்டு அதில் நிலைச்சி நின்னால் அந்த ஞானம் எப்பவுமே நம்ம விட்டு விலகாது. அதுதான் பக்குவம். சரிங்களா? ஒரு பைத்தியக்காரனும் ஒரு ஞானியும் பார்க்கறதுக்கு ஒரே பாவனையில் தான் இருப்பாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு புரியாது. ஞானியை பார்த்தாலும் பைத்தியக்காரமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பைத்தியக்காரனுக்கு தான் என்ன பண்ணுறோன்னு அவனுக்கே தெரியாது, ஞானிக்கு எல்லாமே தெரியும். ஆனால் பாவனை பைத்தியக்கார பாவனையில் இருப்பாங்க. அதுதான் விஷயம். அதேதான். அப்போது இதை பற்றி நம்ம கவலையே பட வேணாம். ஏன் இப்படி நடக்குதுன்னு வேதனையே வேணாம். செய்யக்கூடிய விஷயங்களை நாம் செய்ய 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 நம்மளை விட்டு எப்பேற்பட்ட கடுமையான வினையாக இருந்தாலும் கர்மாவாக இருந்தாலும் அது நம்மளை விட்டு ஒரு நாள் தள்ளி நிற்கும். அந்த சக்தி அதுக்கு உண்டு. சரிங்களா? ஆனால் இறைவன் மேலே பாரத்தை போட்டுருங்க. ஒவ்வொரு சோதனையிலையும் நம்ம கலங்காம இறைவன் மேலே போட்டணும். இது முன்னாடி நமக்கு வாழ்ந்து காட்டிருக்கோம். முதல்ல எங்களோட மூச்சு எங்களோடது, இப்போ எல்லாமே அவர்தான் மூச்சு ஆயிட்டாரு. எல்லாமே அவர்தான். நன்றிங்க. சந்தோஷம்.